ஹலோ. நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போற டாபிக் வந்து கோனிக் செக்ஷன். கோனிக் செக்ஷன் அப்படின்னா ஒரு டபுள் சைடட் கோன்ல நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி பிளெயினால கட் பண்ணி பார்த்தோம்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஷேப் கிடைக்கும். ஸோ அந்த ஷேப்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற ஷேப் வந்து சர்க்கிள். சர்க்கிள் இஸ் அ கோனிக் செக்ஷன். ஒரு கோன்ல இருந்து பெறப்படக்கூடிய ஒரு செக்ஷன் ஆஃப் த ஷேப். ஸோ இந்த சர்க்கிள்ல வந்துட்டு எப்படி ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன் யூஸ் வந்து நம்ம டெரிவ் பண்றது, அதே மாதிரி வந்துட்டு அந்த சர்க்கிளுக்கு ரேடியஸ்னா என்ன, சென்டர்னா என்ன, சென்டர் கொடுத்து ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி, பாசிங் பாயிண்ட்ஸ் கொடுத்தா சர்க்கிளோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது எப்படி, இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் இந்த எக்ஸசைஸ்ல கவர் பண்ணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு 5 சம்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் கவர் பண்ணக்கூடிய கான்செப்ட் என்ன இந்த வீடியோலனா வந்து ஜஸ்ட் வந்துட்டு அதர் ஃபார்ம் ஆஃப் சர்க்கிள் ரெப்ரஸன்டேஷன். இப்போ சர்க்கிள் ஈக்குவேஷன் அப்படின்னா எல்லாருக்குமே நார்மலாக தெரிஞ்சது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ல இருக்குது. ஸோ அந்த ஃபார்ம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்து வந்து அவங்க சென்டரும் ரேடியஸும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா சர்க்கிள் ஈக்குவேஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் கம் டு த டாபிக். டெஃபினிஷன் ஆஃப் த சர்க்கிள். சர்க்கிளோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் இன் அ பிளேன். ஒரு பிளேன்ல இருக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு கண்டிஷன் கொண்ட நிறைய பாயிண்ட்ஸை வந்து கலெக்ட் பண்ணும். ஸோ அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட்ல இருந்து ஒரு ஃபிக்ஸட் டிஸ்டன்ஸ், ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல வர இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டையும் நம்ம எடுக்கணும். ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட், அந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்ல இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் வந்து கீப் அப் பண்ணிக்கணும். அந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய சகல பாயிண்ட்ஸையும் கலெக்ட் பண்ணி அதை ஒரு பிக்சரைஸ் பண்றது தான் வந்து சர்க்கிள் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு சொல்றோம். சரி, இந்த டிஸ்டன்ஸ், அந்த ஃபிக்ஸட் டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்றோம், அதை வந்து ரேடியஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ சென்டர்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு, ரேடியஸ்னா இருந்துச்சு. சென்டர்னு ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு விதமான ஒரு சென்டிமீட்டர் எடுத்து ஒரு டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணி அந்த டிஸ்டன்ஸ்குள்ள இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸையும் கலெக்ட் பண்றது தான் சர்க்கிள். ஸோ இதுல வந்து சர்க்கிள் ஈக்குவேஷனை எப்படிலாம் டிஃப்ரெண்டா வந்துட்டு நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னா நமக்கு நார்மலா தெரிஞ்சது வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இந்த ஈக்குவேஷன்ல வந்து சென்டர் வந்து 0,0 தட் இஸ் ஆரிஜின் அண்ட் ரேடியஸ் வந்து ஆர். அதே மாதிரி சென்டர் ஹச் கேன்னு வேற ஒரு ரேடியஸ் இருக்கு. இப்போ 2,3 சென்டர் இருக்கு, அப்புறம் 5,5 சென்டர் இருக்கு. அந்த மாதிரி சென்டர் வந்து வேற ஒரு சென்டர் இருக்கு ஹச் கேன்னு ஆரிஜினை தவிர அப்படின்னு பார்த்தா அதுக்குரிய ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் ஹச் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இந்த ரெண்டு ஃபார்மேட்டையும் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த சர்க்கிள்னா என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2gx பிளஸ் 2fy பிளஸ் c ஈக்குவல் டு 0. அதாவது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட் ஃபார்ம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா இந்த ஃபார்மேட்ல வரும். இதுல சென்டர் என்ன அப்படின்னா மைனஸ் ஜி மைனஸ் எஃப். சரி, ரேடியஸ் என்ன அப்படின்னா ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி ரேடியஸ். இதுக்கு பேர் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த சர்க்கிள். அடுத்து பேராமெட்ரிக் ஃபார்ம்னா என்ன? ஸோ பேராமெட்ரிக் ஃபார்ம்ல ரெண்டு இருக்கு. ஒன்று ஆங்கிள் வச்சு ஃபார்ம், ஒன்னொன்று ரியல் நம்பர்ஸ் வச்சு பேராமெட்ரிக். ஆங்கிள் வச்சு அப்படின்னா ஆர் காஸ் தீட்டா, ஆர் சைன் தீட்டா. இது வந்து மேக்ஸிமம் இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் இந்த பேராமெட்ரிக் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். இந்த பேராமீட்டர்ல ஆங்கிள் தீட்டாங்கிறது எதுல இருந்து எது வரைக்கும் போகும்? இட்ஸ் ஆங்கிள் இன் சர்க்கிள் விச் இஸ் 0,2 பை. ஸோ பேராமெட்ரிக் ஃபார்ம் இன் ரியல் நம்பர்ஸ் என்னன்னா வந்து ஆர் இன்டு 1 மைனஸ் டி ஸ்கொயர் ஓவர் 1 பிளஸ் டி ஸ்கொயர் ஒய்னா 2RT பை 1 பிளஸ் டி ஸ்கொயர். இதுல வந்து இந்த டி அப்படிங்கறது வந்து ஆல் ரியல் நம்பர்ஸா எடுத்துக்கும். இது வந்து பேராமெட்ரிக் ஃபார்ம் சொல்லுவோம். ஸோ இந்த 5 ஃபார்மும் வந்துட்டு நமக்கு ஃபர்தராக வந்து நம்மளோட ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து யூஸ் ஆகும். ஈவன் இந்த கோனிக் செக்ஷன்ல யூஸ் ஆகலைனாலும் ஃபர்தர் கிளாஸஸ்ல வந்து டிஃபரன்ஷியேஷன், இன்டகிரேஷன், அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன், அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகிரேஷன், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்ல எல்லாத்துலயுமே இந்த மாடல் ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது வந்து இந்த மாதிரி அதர் ஃபார்ம் ஆஃப் த சர்க்கிள்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம கொஸ்டின்ஸ்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சென்டர் வந்து 0,2, ரேடியஸ் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்றது? சென்டர் 0,2, radius r2. ஸோ இதில் ஃபார்முலா நம்ம வந்து x minus h the whole square plus y minus k the whole square equal to r square. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ x minus 0 the whole square plus y minus 2 the whole square equal to 2 square. So x square plus y square minus 2y minus 4y plus 4 equal to 4. 4 get cancelled. So x square plus y square minus 4y equal to 0. இவ்வளவுதான்.
இந்த மாதிரி மாற்றி எழுதும். This is the equation of the circle. Next question போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து சென்டர் வந்து -2,3 அண்ட் ரேடியஸ் வந்து 4 கொடுத்துருக்காங்க. இதுக்கும் இந்த சேம் ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்றோம். x minus h the whole square plus y minus k the whole square equal to r square. x plus 2 the whole square plus y minus 3 the whole square equal to 4 square. So x square plus 4x plus 4 plus y square minus 2 3 is 6x plus 9 equal to 16. So இப்போ x square plus y square plus 4x sorry இங்க வந்து 6y minus 6y plus 9 plus 4 வந்து 13 equal to 16. So 16 13 minus 16 என்ன வரும் minus 3. So x square plus y square plus 4x minus 6y minus 3 equal to 0. Okay. Next question போலாமா? So center வந்து 1,1 and radius வந்து 2 கொடுத்திருக்காங்க. root 2 கொடுத்திருக்காங்க. The same formula x minus h the whole square y minus k the whole square equal to r square. X minus 1 the whole square plus y minus 1 the whole square equal to root 2 whole square. So x square minus 2x plus 1 plus y square minus 2y plus 1 equal to 4. So x square plus y square sorry equal to 4 illa root 2 square root 2 cancel root 2 whole power 2 cancel, so 2 is the answer. X square y plus y square minus 2x minus 2y plus 2 equal to 2. 2 get cancelled, so x square plus y square minus 2x minus 2y equal to 0. அடுத்த சம் பார்த்தோம்னா center a minus b radius square root of a square minus b square. So the same formula x minus h the whole square plus y minus k the whole square equal to r square. So x plus a the whole square plus y plus b the whole square equal to square root of a square minus b square whole square. Square root to cancel ஆயிடும். So a square minus b square. So இதை expand பண்ணோம்னா x square minus 2ax plus a square plus y square 2by plus b square equal to a square minus b square. A square cancel ஆயிடும். So x square plus y square plus 2ax plus 2by plus இங்க b square அந்த minus b square inside வந்துச்சுன்னா 2b square equal to 0. நெக்ஸ்ட் சம்னா கொஞ்சம் பெரிய சம்மா இருக்கும் பிகாஸ் ஃப்ராக்ஷனாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும். The same formula x minus h the whole square plus y minus k the whole square is equal to r square. X minus 1 by 2 the whole square plus y minus 1 by 4 the whole square equal to 1 by 12 the whole square. So இதை வந்து நம்ம expand பண்ணலாம். X square minus x plus 1 by 4 y square minus 1 by 2y plus 1 by 16. I think 1 by 2 தான் நினைக்கிறேன் because 2 times 1 by 4 is 1 by 2. Okay. 1 by 144. இதில் என்ன பண்ணலாம்னா 144 ஆல் எல்லா பக்கமும் மல்டிப்ளை கூட பண்ணிடலாம். ஸோ 144 x square 144 y square minus 144 x minus 144 2y cancel பண்ணால் 72y. Then வந்துட்டு 1 by 4க்கு 144 divided by 4 plus 144 divided by 16 equal to 1. So இதை ரெண்டையும் இப்போ கேன்சல் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே வச்சுக்கலாம். 144 x square plus 144 y square minus 144 x minus 72 y plus இதை கேன்சல் பண்ணோன்னா 4 3s are 12 balance 2 6 4s are 24. இதை கேன்சல் பண்ணோம்னா 9 I think so. 6 9s are 54 மிச்சம் 5 ஒரு 9 yes that is 9 equal to 1. So 36 plus 9 is 45 equal to 1. So 144 x square plus 144 y square minus 144 x minus 72 y plus 45 equal to 1. So இதை rearrange பண்ணோம்னா 144 x square 144 y square minus 144 x minus 72 y plus 44 equal to 0. இதை வந்து 4 டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும் 36 x square plus 36 y square minus 36 x minus 2y plus 4 equal to 0. Sorry, plus 18y plus 1 second 36 x square plus 36 y square
minus 36x minus 18y plus 4 equal to 0, which is the answer. ஓகே, ஸோ இதில் வந்து 5 சம்ஸ்லையுமே நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட் வந்து ஜென்ரல் ஃபார்முலா செகண்ட் ஃபார்ம் வித் சென்டர் ஹச் கமா கே அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு என்ன 2 அல்ஜிப்ரிக் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். a minus b the whole square யூஸ் பண்ணிருக்கோம். a square minus b 2ab plus b square. அதே மாதிரி a plus b whole square ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். a square plus 2ab plus b square இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். அது போக வந்துட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். root of a the whole square is a. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். இவ்வளவுதான் யூஸ் பண்ணி இந்த 5 சம்மும் நம்ம டிராவல் பண்ணிருக்கோம். ஸோ அடுத்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா ஈக்குவேஷன் இப்படி கொடுத்துருப்பாங்க, கொடுத்ததுல இருந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ரேடியஸும் சென்டரும் கண்டுபிடிக்கிறோம். அந்த மாதிரி அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ, பை பாய்.